வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு பாசிட்டிவான பதிவு தான் பார்க்க போறேங்க. நம்ம மேல கல்லடி பட்டாலும் படலாமே தவிர ஆனா கண்ணடி மட்டும் படவே கூடாது அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அது 100க்கு 100 உண்மைதாங்க. இந்த திருஷ்டி கழிப்பு அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, வாரத்துல ஒரு நாளைக்கு வந்துட்டு குழந்தைகளுக்காகட்டும் நம்ம வீட்டில் உள்ளவங்களாகட்டும் நம்ம திருஷ்டி சுத்தி போடுறது வந்துட்டு வழக்கமான ஒரு விஷயம். பெரியவங்க சொல்லி கொடுத்த ஒரு வழக்கமும் கூட. அந்த திருஷ்டி கழிக்கிறது அப்படிங்கிறதுல நிறைய விதம் இருக்குதுங்க. அந்த என்னென்ன விதம் அப்படின்னு பார்க்கலாம். நம்ம குழந்தைகளுக்காகட்டும் பெரியவங்களுக்காகட்டும் வீட்டில் நம்ம சுற்றி போடும்போது பார்த்தீங்கன்னா மறக்காம லெஃப்ட் ஹேண்டில் தான் நம்ம வந்துட்டு அந்த பொருட்களை எல்லாமே பிடிச்சிருக்கணுங்க. அதாவது இடது கையில், வலது கை இல்லாமல் இடது கையில் தான் வந்துட்டு நம்ம அந்த பொருட்கள் எல்லாம் வச்சுட்டு சுற்றி போடணும். அது சுற்றி போடும்போது பார்த்தீங்கன்னா நம்ம பெண்கள் தான் நம்ம சுற்றி போடணும். சுற்றி போடும்போது அந்த திருஷ்டி கழிக்கும் போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு தேவையில்லாத அனாவசிய பேச்சுக்கள் இருக்கக்கூடாதுங்க. இது முதல் விஷயம். அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைகளுக்காகட்டும் பெரியவங்களுக்காகட்டும் சுற்றி போடுறது பார்த்தீங்கன்னா ஆண்கள் சுற்றக்கூடாது. பெண்கள் தான் வந்துட்டு அந்த வீட்டில் யார் மூத்த பெண்களோ அவங்க தான் வந்துட்டு சுற்றி போடணும். இது ஆண்கள் பண்ணக்கூடாதுங்க. அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த பூசணிக்காய் எல்லாம் உடைப்போம். பூசணிக்காய் உடைக்கிறது, அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சிதற தேங்காய் போடுவோம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆண்கள் தான் பண்ணணும், பெண்கள் இதை பண்ணக்கூடாதுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா வீட்டில் எல்லாத்துக்குமே நம்ம சுற்றி போட்டிருப்போம். கடைசியாக வந்துட்டு பெண்களுக்கு அதே கையில் சுற்றுவோம். அப்படி சுற்றக்கூடாது. பெண்களுக்கு எப்படி நம்ம திருஷ்டி கழிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாரத்தில் செவ்வாய் அல்லது ஞாயிற்றுக்கிழமைங்க லெஃப்ட் ஹேண்டில் வந்துட்டு ஒரு பிடி வந்துட்டு கல்லுப்பு எடுத்துட்டு தனக்கு தானே சுற்றிக்கணும். பெண்கள் வந்துட்டு இப்படி தான் சுற்றணும். வீட்டில் உள்ள எல்லாத்துக்குமே சுற்றிட்டு கடைசியாக வந்துட்டு நம்மளுக்கு திருஷ்டி சுற்றுறது வந்துட்டு திரும்ப நம்ம வீட்டுக்குள்ளேயே தான் வந்துட்டு அந்த திருஷ்டி சுற்றிக்கிட்டே தான் இருக்கும். அதனால திருஷ்டி கழியாது, நமக்குள்ளேயே தான் இருக்கும். அதனால இதை பார்த்துக்கோங்க. அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா கணவனை வேலைக்கு அனுப்பிட்டு குழந்தைகளை வந்துட்டு ஸ்கூலுக்கு எல்லாம் அனுப்புனதுக்கு அப்புறம் உடனே வந்துட்டு நம்ம வீடு துடைக்கிறதோ அல்லது வீடு கூட்டவோ அல்லது வீடு மொழுகவோ இது கூடவே கூடாதுங்க. இது தப்பான செயல். அதனால எல்லாமே அனுப்பிச்சு வச்சுட்டு 1 மணி நேரம் 2 மணி நேரம் கழிச்சு இந்த வேலைகளை தொடங்கலாம். உடனே இப்படி போனோடனே இப்படி வந்துட்டு நம்ம வாசல் கூட்டுறது இந்த மாதிரி வேலையெல்லாம் இருக்கக்கூடாதுங்க. அது ரொம்ப தப்பான ஒரு காரியத்துக்கு தான் நம்ம அந்த மாதிரி பண்ணுவோம். அந்த மாதிரி பண்ணுறது ஒரு கெட்ட காரியத்துக்கு தான் நம்ம அந்த மாதிரி பண்ணுவோம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு இதை தவிர்த்துக்கோங்க. அவங்க இருக்கும்போதே வந்துட்டு வீடு துடைக்கிறது முடியாத காரியம், வீடு கூட்டுறது வாசல் கூட்டுறது எல்லாமே வீட்டில் கணவனாகட்டும் குழந்தைகள் இருக்கும்போதே நம்ம அந்த வேலையை முடிச்சுக்கிறது ரொம்ப சிறப்புங்க. அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க. நம்ம ஒருத்தங்க வீட்டுக்கு போவோம். அப்போ வந்துட்டு முதல் வந்திருக்காங்க அப்படின்னு நம்மளுக்கு குங்குமம் கொடுப்பாங்க, பூ கொடுப்பாங்க, வளையல் கொடுப்பாங்க, மஞ்சள் கொடுப்பாங்க. இந்த மாதிரி கொடுக்கும்போது இந்த மாதிரி மங்கள பொருட்கள் கொடுக்கும்போது நம்ம எக்காரணத்தை கொண்டு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தவிர்க்கவே கூடாதுங்க. அவங்க கொடுக்குறாங்க, எதை கொடுத்தாலுமே இதில் எது கொடுத்தாலுமே நம்ம கை நீட்டி வாங்கிக்கணும். இது எக்காரணத்தை கொண்டு பெண்கள் வேண்டான்னு மறுப்பு சொல்லக்கூடாதுங்க. இது முக்கியமான விஷயம். அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா பொதுவான விஷயங்க. நம்ம அன்றாட வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகளை நம்ம சந்திச்சுட்டு வந்துட்டு இருக்கிறோம். அதனால நம்ம மறதிகள் வந்துட்டு அதிகப்படியா இருக்குது. பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும் படிக்கிற குழந்தைகளாகட்டும் எல்லாத்துக்குமே மறதிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாயிடுச்சுங்க. இந்த மறதி அப்படிங்கிற விஷயத்த நம்ம ஒரே ஒரு தெரப்பி மூலமா நம்ம சரி பண்ணிக்கலாங்க. எந்த ஒரு மாத்திரை மருந்து எல்லாமே எடுத்துக்கொள்ளாம நம்மளாவே நம்மளை எப்படி நம்ம சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். நம்ம எல்லா வேலைகளையும் முடிச்சுட்டு நைட்டு தூங்க போகும்போது அந்த பெட்டிலையோ பாயிலையோ ஆகட்டும் உட்காந்து கண்ணை மூடிக்கோங்க. கண்ணை மூடி நைட்டு தூங்குறதுல காலையில வரைக்கும் என்ன நிகழ்வு நடந்துச்சு அப்படின்னு நம்ம எல்லாமே ரிவர்ஸ்ல நம்ம நினைச்சு பார்க்கணுங்க. அப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம காலையிலேருந்து நைட்டு தூங்க வர்றதுக்கு வரைக்கும் என்ன நடந்துச்சு அப்படின்னு அப்படியே திரும்பி ஃபார்வேர்டு வரணும். அப்புறம் பேக்வேர்டு. இப்படி ஒரு 2 முறை நம்ம நினைச்சு பார்க்கணும். அப்போ வந்துட்டு நல்ல விஷயங்கள் எத்தனையோ நம்ம சந்திச்சிருப்போம், கெட்ட விஷயங்கள் எத்தனையோ சந்திச்சிருப்போம். அப்போ இதில் இருக்கக்கூடிய பாசிட்டிவான விஷயங்களை மட்டுமே நம்ம வாழ்க்கைக்கு எடுத்துக்கணுங்க. அது வந்துட்டு நம்மளுடைய ஞாபக சக்தியை மட்டும் வந்துட்டு அதிகரிக்காது. எந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணியிருக்கோம் இன்னைக்கு, அதை வந்துட்டு நாளைக்கு எப்படி திருத்திக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்குங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே நிறைய தண்ணி குடிங்க. தண்ணி குடிக்கிறது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அடுத்த ஒரு பாசிட்டிவான பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.